காய்ஸ், இன்னைக்கு தான் நான் உங்க எபிக் கேமர் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பிகேஎக்ஸ்டி கேம் பிளே பார்த்துருப்போம். ஸோ என்னோட வாய்ஸ் அதில் சரியாக கேட்கல காய்ஸ், ஏன்னா நான் கொஞ்சம் சத்தமாகவே பேசலை. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டம்பிள் கைஸ் விளையாட போகிறோம். ஸோ அதில் கிறிஸ்மஸ் அப்டேட் வந்திருக்கு போல். வேற என்ன அப்டேட் வந்திருக்கு? பனானா பனன்ஸான ஒரு அப்டேட்டு. ஓகே, ஸோ கலெக்ட் சன்கிளாஸஸ் வந்து, அதாவது இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போல கைஸ். இந்த மாதிரி நம்ம சன்கிளாஸஸ் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த பனானா கிடைக்க 10% சான்ஸ் இருக்கு போல கைஸ். 50% வந்து அபிலிட்டி டோக்கன்ஸாக கிடைக்கும்னு போட்டிருக்கு. இது வரைக்கும் நான் வாங்கலை, என்கிட்ட நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஒரு எவ்வளோ 40 தான் எடுத்திருக்கேன் கைஸ். ஓகே, நம்ம பெருசாக எடுக்கலை. ஓகே, எபிலிட்டிஸ் பார்த்தாச்சு. ஸ்டம்பிள் பாஸ் பார்க்கலாம். லெவல் 4 போயிட்டால் நம்மளுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும். அதோட நம்ம வந்து வரலாம். ஓகே, மிஷன்ஸ் நம்மளும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு மிஷனாடா, என்னென்ன பண்ணுறாங்க. ஓகே, பாஸ் போகலாம் கைஸ். நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கன் கிடச்சிச்சு. ஆமாம், பாஸ் டோக்கன். இப்போ இதில் வந்து நம்ம அபிலிட்டி வாங்கலாம். எபிலிட்டி வாங்கலாமா? அதே வாங்கலாமா? இல்லை அது ப்ரீமியம் பாஸ் கைஸ், சாரி. ஓகே, நம்ம இப்போ வந்து இது வாங்க முடியும், இல்லை இந்த கோப்படுறது வாங்க முடியும். இதுக்கு நம்ம இந்த டோக்கன்ஸே வாங்குவோம். நம்மளுக்கு ப்ரீமியம் பாஸ் வந்து 1200 வேணும். 961 வந்தாச்சு. நம்ம ஒரு 300 ஜெம்ஸ் சேர்த்தா போதும். அதுக்கு உங்களுக்கு வேணும் கைஸ். ஏன்னா இப்போ தான் நான் விளாட ஆரம்பிச்சிருக்கேன் மீன் யூடியூப்பில். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட்டால் நான் க்ரியேட்டர் ஆனேன்னா நிறைய உங்களுக்கு வந்து உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் வர, அப்டேட்ஸ் வர நான் கண்டிப்பாக அதில் இருப்பேன். ஓகே, வேறு நம்ம வந்துருக்கு ஜம்ப் 25 டைம்ஸ். ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் வைக்கிறாங்க. திருப்பி இன்னொரு டோக்கன் வந்திருக்கு. இது என்ன இந்த போஸ் வேறு இதுக்கு மேலே அன்லாக் ஆகலை. அது மாதிரிலாம் அன்லாக் ஆகும் போல். இதுவும் நம்ம எடுக்க முடியாது. ஓகே, எடுப்போம். ஓகே கைஸ், ஏன்னா இந்த இமோட்டை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இமோஜி மாதிரி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ஈவெண்ட்ஸில் வந்து வின்டர்ஸோட ஒன்று இருக்குது. வேறு என்ன இருக்குது? வின்டர்ஸோட என்ன விளாடாமா? மட்டும் இந்த மட்டும் இல்லை. சரி, ஓகே, பரவாயில்ல. ஓகே, ரேண்டமாக வந்து வின்டர் மேப்ஸ் எல்லாமே தான், வின்டரில் இருக்க தான் ஸ்னோ மேப்ஸ் எல்லாமே வரப்போது போல் கைஸ். நம்ம எது வேணால் ரேண்டமாக வரும், பார்க்கலாம். ஓகே, வந்துட்டுருக்கு. ஓகே, நம்மளுக்கு நார்மல் தான், ஐசேஜ் தான் வந்திருக்கு. 8 பேர். ஓகே, எலிமினேஷன் தான், இது சொல்ல முடியாது. சாரி, எலிமினேஷன் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த வழி தெரியும், நான் அது ஒரு வாட்டி கற்றுக்கிட்டது. ஓகே, நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம் போல கைஸ். ஐயோ, வச்சுட்டானே. போயிடலாம். கமான். ஓகே, வந்து குவாலிஃபை ஆகலை. நல்ல வேலை, நம்ம லக்கு, நம்ம தான் வந்திருக்கோம். ஓகே, நம்ம வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம தான் குவாலிஃபை. எஸ் கைஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்ட். ஃப்ரெண்ட்ஸா? ஓகே, நம்ம 34 செகண்ட்ஸ். ஆமாம் கைஸ், 34 செகண்ட்ஸில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இந்த லெவலை. ஓகே, நம்மளுக்கு எப்படியோ ஈவெண்ட்னால எனக்கு தெரிஞ்சு க்ரௌன் தர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் பார்க்கலாம். இல்லை கைஸ், நம்மளுக்கு ஸ்டார்ஸ் தான் இருக்குது.
ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு 40 சன்கிளாஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பேட்டரி 40 இருந்துச்சு. ஓகே அதான் இப்போ நம்ம ஏற்கனவே 40 இருந்துச்சு. இப்போ ஒரு 40 ஆட் இருக்கு. ஸோ நம்மகிட்ட 80 இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், ஒரு 20 கிளாஸ் மட்டும் எடுத்தால் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஓகே 900. ஓகே அபிலிட்டி டோக்கன்ஸ். பட் இதை வச்சு என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் கைஸ். என்னென்ன இமோட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். சாரி, இமோட்ஸ் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு வந்து என்னது அபிலிட்டி ஸ்டிக்கி பாம். ஓகே இந்த டோக்கன்ஸ் வந்து நம்ம எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓகே சூப்பர் லக்கி வீல் பார்க்கலாம். லக் இருக்கா இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், அபிலிட்டி டோக்கன்ஸ் எப்பயும் நான் தானே அபிலிட்டி. எனக்கு ஒரு நாள் கூட அந்த 500 ஜெம்ஸ் வந்து நார்மல் வீல்லே வந்ததில்லை. ஏதோ இந்த வீல் கைஸ் இது நிறைய இருக்குது. நான் வந்து ஸ்டம்பிள் பாஸ்க்காக எப்பயும் தான் 961 வரைக்கும் பொறுமையில் சேர்த்துட்ருக்கேன். இவ்வளோ பொறுமையாக எப்படி சேர்த்துட்ருக்கேன் கைஸ். ஓகே இது நிறைய ஸ்கின் ஏற்கனவே இருக்குது. எல்லாம் இந்த வீலில் டூப்ளிகேட் கூட வரும், வெறுப்பேற்றுவாங்க. இதில் இது கோல்டு ஜிம் தான் நம்மளுக்கு வந்து மித்திக் லெஜெண்டரி வந்து சிஸ் நாட் வந்து இந்த ஆஸ்ட்ரோனோட தங்கச்சி தெரியல கைஸ். எஸ்கேப் த பீஸ்ட் அது நம்ம ஒரு ஈவெண்ட்டில் பல ஈவெண்ட்டில் வாங்கினோம் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ விளாட்றேன். டு பி அன்லாக்ட் வந்து நிறைய நான் அதுக்கான டோக்கன்ஸ் எடுத்திருந்தேன். பட் அந்த ஈவெண்ட் முடிஞ்சனால அதை எடுக்க சான்ஸ் இல்லை. ஓகே இது வராது, இதுவும் வராது கைஸ். ஓகே இதுவும் வர ஓகே எங்கேயோ இருக்கு போல். ஓகே எபிக் ஸ்கின்ல இருக்கும் போல் கைஸ். பார்க்குறேன் தெரியல கைஸ், எப்பிக்கில் தான் இருக்கும் போல். ஓகே நம்மலாம் ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் போட்டுருவோம். இதில் ஒரு 40 கிடச்சிருச்சுன்னா, ஒரு 20 கிடச்சுன்னா போதும். நம்மளுக்கு தேர்ட் பிளேஸ் ஆச்சு நம்ம வரணும். ஓகே இங்கே என்னது லாவா லேண்ட். ஓகே லாவா லேண்டா கஷ்டம் தான் நினைக்கிறேன். டோக்கன் டிக்கெட் இதில் போகலாமா இல்லை எண்ட்லெஸ் பிளாக் டேஷ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 25 ஜெம்ஸு இல்லை எமரல்ஸ், சாரி 25 எமரல்ஸு. இது வந்து போகலாமா? சரி போகலாம் கைஸ், பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போய் ஜெயிச்சுட்டு வரணும் கைஸ். தோத்துட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் நம்ம தேர்ட் பிளேஸ்லையாச்சும் வரணும். ஃபஸ்ட் பிளேஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தேர்ட் பிளேஸ் வந்தால் கூட நம்மளுக்கு 20 சன்கிளாஸ் கிடைக்கும். நம்ம வந்து அந்த 100 மொத்தம் இப்போ 80 இருக்குது. ஸோ நம்ம 20 சேர்ந்துச்சுன்னா 100 ஆகிடும். 100 வச்சு ஒரு பாக்ஸ் வாங்கிடலாம். ஓகே கைஸ் பார்க்கலாம். ஏன்னா 40 கிடச்சுன்னா அதுக்கப்புறம் 120 இருக்கும். அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா 20 இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வர ஈவெண்ட்ஸு ஈவெண்ட்லாம் விளாண்டு இன்னும் வரலாம். ஓகே எனக்கு இது கொஞ்சம் பயம் தான். ஏன்னா இது நான் பெருசாக விளாட்லன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே பார்க்கலாம். இதில் எவனாச்சும் இமோட்லாம் வச்சுருந்தானா அவ்வளோதான் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மேலே துயோ ஒருத்தர் வச்சுருக்காங்க கைஸ். ஓகே பயமாக தான் இருக்குது. ஓகே கைஸ் ஜஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே ஒருத்தன் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டான். இன்னும் 3 பேர் இருக்கோம், பார்க்கலாம். ஓகே திருப்பி அதே தான் வந்திருக்கு. 3 வாட்டி. ஓகே அதில் வந்து ஒரு இதுலேயும் எலிமினேஷன் மேட்ச்னால கண்டிப்பாக பின்னாடி தான் வரும். ஐயோ இவன் தான் இமோட் வச்சுருக்கான்.
அவ்வளோதான் கைஸ். அவன் இமோட் வச்சிருக்கனால இமோட் வச்சு அவுட் ஆகிட்டான். ஐ திங்க் நம்ம 3rd பிளேஸ் வந்திருக்கலாம். வந்து நல்லாயிருக்கும். ஓகே நமக்கு 20 கிடச்சிருச்சு. ஓகே ஸோ நம்ம போய் பனானா போனன்ஸோட ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் கைஸ். ஓகே ஓப்பன் பண்ணலாம். ஓகே நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு? யூ ஹேவ் won வின் பனானாஸ் டு சூஸ் அ கிராண்ட் ப்ரைஸ். ஓகே இதில் இந்த எபிலிட்டி கீஸ் எபிலிட்டி டோக்கன்ஸ் இது வந்து நிறைய கிடைக்கும் போல். பனானாஸ் வந்து நம்ம நிறைய கலெக்ட் பண்ணி அதை வச்சு இந்த ப்ரைஸில் எடுக்க முடியும் போல். ப்ரைஸ் பாக்ஸ் வந்து 2 மணி நேரம் ரீசெட் ஆகும். ஓகே இப்போ ஒர்க் ஷாப் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணல கைஸ். ஓகே இந்த ஒர்க் ஷாப் கண்டிப்பாக உங்களோட கோட் இங்கே இருக்கும் இல்லைங்க. லெவல் ஷேர் கோடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அது வந்து அப்படி நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் விளாண்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கண்டிப்பாக சொல்லுவேன். கவலைப்படாதீங்க. ஓகே ஸோ என்னோட பேர் வந்து கேடிஎம். இதை இங்கே பாருங்கள் KTM RC212 ஃபுல் கேப்ஸு. நீங்கள் வேணால் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கூட தரலாம். நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஏகே கேமின்னு ஒரு கண்டிப்பாக யூடியூப் சேனல் இருக்குது அவங்ககிட்ட இருக்குது. இப்போ அதில் அவன் கேம் ப்ளே வீடியோஸும் போட்டிருக்கான். ஸோ நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் கைஸ். கண்டிப்பாக அவனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். டிஸ்கிரிப்ஷனில் ஐ மீன் டைட்டிலில் தரேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். ஓகே இன்றைக்கி நம்ம ஸ்டம்பிள் கைஸ் கேம் ப்ளே வந்து முடிக்க போகிறோம் கைஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஈவெண்ட் பார்த்தாச்சு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டம்பிள் கைஸ்லையும் நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸும் நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் கிரியேட்டர் ஆகாதனால எனக்கு ரொம்ப ஆக்சஸ் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நான் வந்து கண்டிப்பாக ஒரு கிரியேட்டர் ஆனோடனே எல்லா ஆக்சஸோடையும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் ரிவ்யூ போடுவேன். ஸோ நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் நானும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கண்டென்ட் போடுவேன். லைக் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக எனக்கும் மோட்டிவேட் ஆகும் போட. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அது வரைக்கும் அடுத்த கேமில் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி பாய். உங்கள் எபிக் கேமர் பாய்.